வணக்கம். நான் உங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இன் ஃபோட்டோஷாப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அனிமேஷன் கிரஷ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லைட் எஃபெக்ட் டுட்டோரியல் இன் ஃபோட்டோஷாப். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹியூமன் இருக்கிற இமேஜ் எடுத்துக்கிறேன். பாருங்க என்ன செய்யறேன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு blank டாக்குமெண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன், blank பேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ அந்த blank டாக்குமெண்ட்டில் அந்த இமேஜை கொண்டு வரேன். பாருங்கள், இதை ரைட் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் இஸ் லேயர் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆஷ் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஷ் கலரை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள், கிரேடியன்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கலர் எடுக்கணும். நான் தப்பாக எடுத்துட்டேன். பாருங்கள் என்ன செய்கிறேன்ட்டு. இப்போ லேயர் மாஸ்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லேயர் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் போர்டு வந்து செலக்டில் இருக்கணும் லேயர் மாஸ்க்கு. கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு ஒயிட் அண்ட் பிளாக் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லெக் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்ட பிறகு என்ன செய்யணும்னா, பாருங்கள், இன்னொரு இமேஜ் இருக்குது பாருங்கள், பிஎன்ஜி இமேஜ். அந்த ஹியூமன் இமேஜ் மட்டும் பிஎன்ஜி இமேஜாக இருக்குது. அந்த இமேஜை ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக அந்த இமேஜில் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வைங்க. ட்ராக் பண்ணி வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்கள்.
இது ரீஸ்டரிஸில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா ஃபாரஸ்ட் இமேஜ் ஒன்று இருக்குது, அதையும் கொண்டு வாங்க. ஃபாரஸ்ட் இமேஜ் எடுத்து வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த பேஜ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வைங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரி. என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ரீஸ்டரிஸில் இது பண்ணுங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி. பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா அந்த ஃபாரஸ்ட் இமேஜ் லேயர் இருக்கு இல்லைங்களா, அதை ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்க லேயரை. இப்போ எப்படி தெரியுது பாருங்கள், 2 இமேஜும் மெர்ஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு. தெரியுதுங்களா, 2 இமேஜும் மெர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இப்போ பிரைட்னஸ் அண்டு சேச்சுரேஷனை எடுத்துக்கோங்க. கிரேடியண்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ரேடியல் எஃபெக்ட் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த லேயர் ஒயிட் லேயரில் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ரேடியல் எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் தான் செலக்ட் பண்ணணும். நான் ஆஷ் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரேடியல் எஃபெக்ட் கொடுங்க.
எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ ஆங்கிளை மாற்றுங்க, ஸ்கேலை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட் எஃபெக்ட், அதாவது இப்போ அது விடிஞ்சு விடியாத மாதிரி எஃபெக்ட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. தெரியுதுங்களா? அடுத்ததாக நம்ம செட் பண்ண போகிறது வந்து லைட் எஃபெக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனிமேஷன் க்ரஷர்ஸ்க்கு. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.